ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து மாத கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பால் மற்றும் பால் பொருட்களின் நுண்ணூட்ட சத்துக்கள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெறுகிறது. பங்கேற்போர் சென்னை ஆவின் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் முனைவர் அன்பரசு மற்றும் எமது செய்திப் பிரிவின் இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன். வணக்கம் நேயர்களே. தேசிய ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இந்த ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 16ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. சரியான ஊட்டச்சத்து ஆரோக்கியமான வாழ்க்கை என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு இந்த ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பசிக்கு எதிரான போர் என்ற நிலையில் நாம் இருந்த நிலை மாறி தற்போது நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறைக்கு எதிரான போர் என்ற நிலைப்பாட்டிற்கு அடியெடுத்து வைத்துள்ளோம். நுண்ணூட்டச்சத்து என்பது நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள். இவை பெரும்பாலும் மிகச்சிறிய அளவிலேயே தேவைப்படுகிறது. இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்றால் பெரும்பாலான உடல் கோளாறுகள் நீக்கப்பட்டு நாம் நலமாக வாழ முடியும். உணவு மூலமே நோயை தவிர்க்கலாம் என்பதே இந்நாளில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. நுண்ணூட்டச்சத்துக்களின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கையின் ஒரு கட்டம்தான் ஊட்டச்சத்து மாத கொண்டாட்டம். ஊட்டச்சத்து குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதை அதன் நேயர்களாகிய நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் இன்று நம்முடைய ஊட்டச்சத்து குறித்து கலந்துரையாடலில் பங்கேற்க வந்துள்ளார் முனைவர் கே அன்பரசு. இவர் நம்மில் பலரும் அன்றாடம் பயன்படுத்தும் ஆவின் பால் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர். பாலின் தரத்தை உறுதி செய்யும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். ஊட்டச்சத்தில் முக்கிய இடம் வகிப்பது பால். இந்த பாலில் உள்ள ஊட்டச்சத்து மற்றும் விவரங்களை முனைவர் கே அன்பரசு அவர்கள் சொல்ல கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். பால் பருகுவதால் ஏற்படும் நன்மைகளை நமது நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாக சார். பால்ன்றது பார்த்திங்கன்னா சரிவிகித உணவு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்றைக்கி உலகத்தில் சரிவிகித உணவு அதுக்கு எடுத்துக்காட்டே பால் மட்டும்தான். எப்படி சரிவிகித உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒன்று சேர ஒரே இடத்தில் இருப்பது பாலில் மட்டும்தான். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பால் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 87% நீர்ச்சத்து இருக்குங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 13% திடப்பொருட்கள் இருக்கு. அந்த திடப்பொருட்கள் என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4% கொழுப்பு இருக்குங்க. 9% கொழுப்பில்லாத பொருட்கள் இருக்கு. அந்த 9% கொழுப்பில்லாத பொருட்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.5% புரதச்சத்து இருக்குங்க. 4.7% சர்க்கரை சத்து இருக்கு. 0.8% மினரல்ஸ் இருக்குங்க, விட்டமின்ஸ் இருக்குது அண்டு என்சைம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால தான் இதை நம்ம சரிவிகித உணவு அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த 3.5% புரதச்சத்தில் 2.8% கேசின்னு ஒரு புரோட்டீன் இருக்குது. இந்த புரதம் பார்த்திங்கன்னா இயற்கையிலே மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த கேப்சூல்னு ஒரு மாத்திரை முழுங்குறோம் பார்த்தீங்களா சார், அதனுடைய கவர் இஸ் மேட் அப் ஆஃப் கேசின். இது நம்ம பால் குடிக்கும்போது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு புரதச்சத்து. அதுவும் இல்லாமல் சர்க்கரை சத்து சொன்னாங்க 4.7% இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை சத்து வேறு எதுலேயுமே இல்லாத ஒரு சர்க்கரை சத்து. இதுக்கு பேர் லாக்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாக்டோஸ் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் பால் மட்டும்தாங்க சார். அப்போ நீங்கள் ஒரு பாலை பருகுகிற போது உங்களுக்கு புரதச்சத்து கிடைக்குது, கேசின் கிடைக்குது, ஆல்புமின் கிடைக்குது, குளோபுலின் கிடைக்குது. அது இல்லாமல் சர்க்கரை சத்தான லாக்டோஸ் உங்களுக்கு கிடைக்குது. கால்சியம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால்சியம்ன்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப மிக முக்கியமானது. கால்சியம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எலும்பு இருக்குது பாருங்கள், நம்ம உடம்பு முழுவதும் இருக்கிறது எலும்பு தான் சார். இந்த எலும்பினுடைய ஃபில்லிங் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் கால்சியம். இந்த கால்சியம் மிக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் பால். இது அடிப்படையாக கொண்டு தான் சார் காலையில் எழுந்திரிச்சோன்னா பால் குடிக்கிறதும், இரவு நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி பால் கொடுக்கறதும், அதுவும் இல்லாமல் தயிர் சேர்த்துக்கிறது, பன்னீர் சேர்க்குறது எல்லாமே இந்த கால்சியம் கண்ட நமக்கு தேவைக்காக தான். மேலும் நீர் சத்து, இன்றைக்கி நீர் சத்து நம்ம அதிகமாக குடிக்கிறது இல்லைங்க. அதுக்காக தான் டாக்டர் இத்தனை கிளாஸ் தண்ணி குடிங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாலை குடிக்கிற போது இயற்கையாகவே உங்களுக்கு நீர் சத்தம் கிடைக்குதுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான எனர்ஜி, இமீடியட் எனர்ஜின்னு சொல்கிறோம், ஒரு சக்தி வேணும். காலையில் ஒரு குழந்தை எழுந்திருக்கும் போது அந்த குழந்தைக்கு இமீடியட்டாக ஒரு எனர்ஜி தேவைப்படுதுங்க. எழுந்திரிச்சு படிக்கிறதுக்கோ இல்லை விளையாட போகிறதுக்கோ எக்ஸசைஸ் பண்ணி எனர்ஜி, அந்த இமீடியட் எனர்ஜி கொடுக்கறது பால் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பாலில் இருக்கக்கூடிய நான் கூறிய அனைத்து பொருட்களும் நம்மளுடைய பாடி தட்பவெப்பநிலைன்னு சொல்கிற பாருங்க 37 டிகிரி சார் நம்முடைய பாடி தட்பவெப்பநிலை. இந்த 37 டிகிரியில் பாலில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் ஜீரணமாகி நீங்கள் எழுந்திரிச்சிக்கிறதுல உங்களுக்கான எனர்ஜியை கொடுக்கும். அதனால தான் சரிவிகித உணவு காலையில் பருக வேண்டிய முதல் உணவு பாலாக நம்ம கருதுறோம். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் தான் கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு 6 மாதம் 1 வருடம் கழித்து தாய்ப்பாலுக்கு மாற்றாக
இந்த பசுவின் பாலோ ஆட்டுப்பால் அந்த ஒரு பால் மட்டும்தான் நமக்கு வாழ்நாள் முழுக்க துணை வரும் ஒரு உணவா நீங்க சொல்றீங்க. உணவு சார். ஸோ இந்த பால் வந்து என்னன்னா பொதுவாக ஒரு கணிப்பு இருக்கு, வெள்ளையா இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது, அதுல பால் சாப்பிட்டா உடல் பருமன் ஆகும், அப்படிலாம் ஒரு இருக்கு. அதெல்லாம் உண்மைதானா சார்? இப்போ வெள்ளையா இருக்க பொருள் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு நம்ம பாலே கொடுத்துருக்க கூடாது. உண்மையிலே பிறந்த குழந்தை வளருவதற்கு மிக அடிப்படையாக விரும்புவது தாய் கொடுத்தா பால் மட்டும்தான். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா உணரணும். பிறக்கிற போது எத்தனை கிராம் எத்தனை கிலோ அந்த குழந்தை இருந்தது, ஒரு 6 மாதம் 1 வருடம் கிடைத்து அந்த தாய் தன்னுடைய பால்லேயே அந்த குழந்தைய வளர்த்துருக்கிறார். அப்போ அந்த குழந்தை வளர்வதற்கான ஒரு பொருள் பாலுக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கிற போது அந்த ஒரு பொருள் எதிரின்னு சொன்னால் ஒரு விலங்கினம் கூட உயிரோட வாழ முடியாதுங்க. இது இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு எதிர்மறையான கருத்துக்களை சில பரப்பிட்டு இருக்காங்க. பால் எதிரின்னு சொல்லக்கூடிய நாடு அமெரிக்கா தான் சார். ஒயிட் பாய்சன் சொல்லிட்டாங்க. அதனால் அடைந்த விளைவுகளை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணுங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற ஒரு நோய் இன்றைக்கு அமெரிக்கா முழுவ பரவி இருக்கு. எலும்பு பஞ்சு போல ஆயிடுங்க சார். அதாவது அமெரிக்காவில் இருக்க ஒரு நண்பரை நீங்கள் தோளில் தட்டினீங்கன்னா அவருடைய எலும்பு உடையறதுக்கு பதிலாக நொறுங்கிடுங்க சார். இது மிக ஒரு மோசமான வியாதி. இதற்கு மிக முக்கிய காரணம் அந்த நாடு பாலை வந்து ஒயிட் பாய்சன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம நாடு அந்த இடத்துல இல்லைங்க சார். இன்றைக்கும் பால் குடிக்கக்கூடிய கலாச்சாரம் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்திருக்குங்க. பிறக்கிற போது குடிக்கக்கூடிய பால்ன்றது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நம்முடைய சந்தோஷமான அனைத்து நிகழ்வுகளையும் முதல் பொருளாக விளங்குவது பால் மட்டும்தாங்க. அப்படி ஒரு புனிதமான பொருள் இன்றைக்கு எப்படி சார் திடீர்னு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்? இது ஒரு எதிர்மறையான கருத்து. அப்படி நம்ம எதிர்மறையான கருத்து உண்மைனா கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறது நிறுத்துறது சரியா தவறா? இந்த வாதத்தை வைக்கிற போது இந்த வெண்மையான பொருள் உண்மையா பொய்யான்றதுக்கு விளக்கமும் அதிலே கிடைச்சிடும். உண்மைதான் சார். அதாவது பால் வந்து எல்லாருமே வந்து மாடு வளர்க்க முடியாது, இல்லை ஒரு கால்நடை ஆடு போன்ற கால்நடையை வளர்க்க முடியாது. அப்போ ஒரு இடத்துல பாலை உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து நம்ம கொடுக்கும்போது சென்னை போன்ற ஒரு நகரத்தில் வந்து மாடுகளை வந்து இவ்வளோ வளர்க்க முடியாது. அப்போ இதில் வந்து ஆவின் நிறுவனம் வந்து ஆற்றும் பங்கு மிகப்பெரிய பங்கு. இந்திய அளவிலேயே ஆப்ரேஷன் ஃப்ளட்டுங்கிற ஒரு திட்டம் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதில் இந்த ஆவினுடைய பங்களிப்பு என்ன, ஆவின்னா என்ன, அதை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். கிராமத்திலே அந்த பால் சேகரித்த இடத்திற்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்று சொல்லுகிறோம். நகரத்திற்கு வந்த இடத்திற்கு கோஆப்ரேட்டிவ் யூனியன் என்று சொல்லுகிறோம். அது இங்கு தலைநகரத்துக்கு வருகிற போது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் என்கின்ற பொருளாக மாறுகிறது. சொசைட்டியாக இருக்கிறது, ஒன்றியமாக மாறுகிறது. இங்கே வந்த பிறகு ஒன்றியங்களின் கூட்டமைப்பாக மாறுகிறது. இந்த நிலையை உருவாக்கியவர் டாக்டர் வர்கீஸ் குரியன். இதன் மூலமாக அன்றைய காலகட்டத்திலே அமுல் தன்னிறைவை ஏற்படுத்தியது. அவளால் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனத்தின் பெயர் தான் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். இதனுடைய அந்த கூட்டு வார்த்தை தான் அமுல் என்று வழங்கப்படுகிறது. அன்றைக்கு தன்னிறைவு அடைந்து குஜராத் தனக்கு தேவையான பாலை உற்பத்தி செய்து கொண்டு பாலை கடலிலே கொட்டாமல் பாதுகாப்பதற்கு அவர் வழியை வகுத்தார். நம்முடைய கார்ப்பரேஷனை பொறுத்தவரையிலே சென்னையிலே மாடுகள் வளர்க்கக்கூடாது. அதே நேரத்திலே சென்னைக்கு தேவையான 15 லட்சம் லிட்டரை 27 மாவட்டங்களிலிருந்தும் அதிகாலையிலேயே பெற்று பதப்படுத்தி கிருமிகள் அழிக்கப்பட்டு கொழுப்புக்கள் உடைக்கப்பட்டு பைகளில் அடைக்கப்பட்டு அதிகாலையில் 2 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து இல்லங்களையும் நாங்கள் சென்று அடைந்து விடுகிறோம். ஆக அவர்களுக்கு மாடு இருக்கிறது இல்லை என்பதை தவிர்த்து அவர்களுடைய தேவைகளை அவர்களுடைய மாவட்டத்துக்கே சென்று, ஒரு சிலருக்கு இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கிறது. இது மாடில் இருந்தால் இந்த பால் வருகிறது. ஒரு துளியளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் மக்களே. இந்த பால் உங்களுடைய நகரத்திலிருந்து, நீங்கள் மதுரையைச் சேர்ந்தவர் வந்த மதுரையிலிருந்தும், கன்னியாகுமரியை சேர்ந்தவர் கன்னியாகுமரியிலிருந்தும், திருவண்ணாமலைக்காரர் திருவண்ணாமலையிலிருந்தும் உங்களுடைய பால் உங்களுக்காக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டு, நாங்கள் அனைவரும் ஒருவர் என்று சொல்லிக் கொள்கிறோமே, அதற்கு இணையாக நாங்கள் அனைவற்றையும் ஒன்றாக்கி அதை பதப்படுத்தி எங்களுடைய பாலின் மூலமாக எந்த ஒரு நோயும் உங்களுக்கு உருவாகாத அளவிற்கு பாலில் இருக்கக்கூடிய நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகள், பேத்தோஜன் என்று சொல்லக்கூடிய சால்மோனெல்லா, சிஜெல்லா, ஸ்டாஃபாரியஸ், கோலிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய டிபி உருவாக்கக்கூடிய கிருமிகளை சுத்தமாக அழித்து இந்த மக்களுக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்வை உருவாக்குவதிலே நாங்கள் முதல் நிலையிலே இருக்கிறோம். 100% நாங்கள் ஒரு வாக்குறுதியும் அளிக்கிறோம். எங்கள் பாலின் மூலமாக உங்களுக்கு நன்மை மட்டுமே கிடைக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கான புரதச்சத்தோ இல்லை சர்க்கரை சத்தோ இல்லை நார்ச்சத்தோ இல்லை ஊட்டச்சத்து எதுவுமே குறையாத வண்ணம், இதுதான் ஆவின் மூலமாக வழங்கக்கூடிய பாலில் நாங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி. ஒரு துளியளவும் எந்த ஒரு நியூட்ரியண்ட்டும் குறையாத அளவுக்கு பாலை பக்குவமாக பதப்படுத்தி அதில் கொழுப்புக்களை உடைத்து, ஜீரணமாகக்கூடிய அளவுக்கு கொழுப்புக்களை உடைத்து மறுபடியும் நோய் அதில் உருவாகாமல் இருப்பதற்காக பைகளில் அடைத்து உங்களுக்கு கொடுக்குறோம். நல்ல தகவல் சொன்னீங்க சார். இப்போது பால் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஆவினில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பல வகையாக இருக்குது. நான் சின்ன வயசில் பார்த்தா பாஸ்டரைஸ்டு மில்க், ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் அப்படி தான் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ டோண்டு அது அப்படின்னு
அந்த பிரிவுகள் அது என்னது, அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். குறிப்பாக இந்த பாலை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ நீங்கள் கிராமத்தில் நீங்கள் போய் வாங்கும்போது பசும்பால் எருமைப்பால்னு 2 விதமாக வாங்கியிருப்போம். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பசுமாடினுடைய பாப்புலேஷன் அதிகம், எருமை மாடு ரொம்ப ரொம்ப குறைவான சதவீதத்தில் இருக்குங்க சார். குறிப்பாக ஈரோடு, கரூர், காஞ்சி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் அனைத்துமே 99.9% இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுமாடு மட்டும்தாங்க சார். இப்போது நம்ம இங்கேருந்து வாங்கும்போது பசும்பாலும் எருமைப்பாலும் வாங்கிட்டு வந்தாலும் கூட சென்னையில் நம்ம வியாபாரம் பண்ணும்போது FSSAIன்னு சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் இந்த தரத்தின் மீது மிக குறியாக இருக்காங்க. அவங்க சில வழிநெறிகள் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பாலை நீங்கள் சந்தைப்படுத்த வேண்டுமென்றால் இந்த வழிமுறைகளின்படி தான் விற்க வேண்டும் என்கிற வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இதன்படி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அதனுடைய வழிமுறைப்படி தான் நீல கலரில் ஒரு பாக்கெட்டு, பச்சை கலரில் ஒன்று, மெஜந்தா கலரில் ஒன்று, ஆரஞ்சு கலரில் ஒன்று கொடுக்குறாங்க. இந்தியா முழுக்க இந்த கலர் ஒரே மாதிரி தான் சார். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, பால் தேவைகள் குழந்தைகளுக்கு ஒரு தேவை இருக்கும், வயதானவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், வளர்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு தேவை இருக்கும், அலுவலகத்துக்கு போகிறவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய எனர்ஜி லெவல் மாறுதுங்க. அதுக்காக நம்மளும் அதை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மேலே கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு அந்த தாய் தள்ளப்படுகிற போது அந்த குழந்தையினுடைய சத்தை அதே லெவலில் வச்சிருக்கிறதுக்காக நாம் கொடுத்துருக்கக்கூடிய பால் தான் டோன்டு மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நீல கலர் பேக்கெட். இதில் என்ன கொழுப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3% கொழுப்பு இருக்கும். கொழுப்பில்லாத சார்கள் 8.5% இருக்கும். இது பிறந்த குழந்தையிலேருந்து வளருகின்ற குழந்தைகளுக்கான ஒரு பால். இது அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அடுத்து பச்சை கலரில் ஒரு பால் பேக்கெட்டு சார். ஒரு குழந்தை வளர்ந்துடுச்சு, பள்ளிக்கு போயிடுச்சு, அதுலேருந்து கல்லூரிக்கு போகுது, அதுக்கப்புறம் அலுவலகம் போகுதுன்னா இந்த வளர்கின்ற பருவம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கானது அந்த பச்சை கலர் பால் பேக்கெட். இது பேர் ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் அப்படின்னு பேருங்க. இதில் 4.5% கொழுப்பும் 8.5% கொழுப்பில்லாத பொருட்களும் இருக்கும். இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதில் கிடைக்கக்கூடிய சக்தியை விட இதுக்கான சக்தி அதிகம். நமக்கே தெரியும், வளரக்கூடிய குழந்தைக்கான சக்தியும் வளர்ந்த குழந்தைக்கான சக்தியும் வேறு. அதனால் இந்த பாலை கொடுக்க சொல்கிறோம். அடுத்து 3வது வயதானவர்கள். இப்போ ஆஃபீஸ்லாம் போய் முடிச்சு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு குறைவாகவும் கொழுப்பற்ற பிற பொருட்கள் அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மில்க் டபுள் டோன்டு மில்க் அப்படின்னு சொல்கிறோம். அதில் கொழுப்பு எவ்வளோ இருக்குன்னா 1.5% கொழுப்பு இருக்கும், கொழுப்பு இல்லாத பொருள் 9% இருக்கும். இதனுடைய சக்தியில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு குறைவாகவும் கொழுப்பற்ற பொருள் அதிகமாகவும் வயதானவர்களுக்கு தேவையான அளவு வச்சுருக்கோங்க. இது மெஜந்தா கலரில் இருக்கும், இது டபுள் டோன்டுன்னு இருக்கும். தயவுசெய்து கேட்டு வாங்கி குடிங்க. அதுக்கு அடுத்தது ஃபுல் கிரீம் மில்க் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதில் 6% கொழுப்பும் 9% கொழுப்பில்லாத பொருட்கள் இருக்கும். இது குறிப்பாக ஒரு ஸ்வீட் செய்ய போகிறீங்க. இப்போ தீபாவளி பண்டிகை வருது, ஒரு ஸ்வீட் செய்வீங்க, இல்லை வீட்டில் தயிர் போடணும், இது போல் பால் பொருட்களும் ஏதாவது செய்யணும்னா இந்த பாலை வச்சு ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் சப்போஸ் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, என்னால் அதிகமாக பால் வாங்க முடியாது, இந்த பாலை வாங்கி நீங்கள் ஒரு மடங்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது 3.3% வந்துடும். அந்த நேரத்துக்கு இந்த பாலை பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இந்த பாலினுடைய தரம். இதில் முக்கியமாக ஒரு கருத்தை இப்போ சொல்லிடுறேங்க சார். பால் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலை கட் பண்ணி ஊற்றிட்டு அந்த பால் கூட சேர்த்து தண்ணி ஊற்றிடுறாங்க சார். தயவுசெய்து தண்ணியை பாலில் சேர்க்காதீர்கள். ஏனென்றால் இப்போ நாங்கள் கொடுத்துருக்க கவர் அனைத்துமே நீங்கள் உங்கள் வயதிற்கு அப்படியே கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த 3% கொழுப்பு என்பது 1.5% குறைஞ்சிரும். 4.5% என்றது 2.2%. அது என்ன குறிக்குதுன்னா, உங்களுடைய சக்தி பாதி அளவாக குறைஞ்சிரும். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய பாலை நீங்கள் மீண்டும் தண்ணீரை ஊற்றி அதனுடைய சக்தியை குறைத்து விடாதீர்கள். இது முதலாவது கோரிக்கை. 2வது கோரிக்கை, பாலை கொதிக்க வைக்காதீர்கள். நீங்கள் கொதிக்க வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாலில் இருக்கக்கூடிய புரதச்சத்து பாத்திரத்தினுடைய பக்கவாட்டிலே ஒட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் சர்க்கரை சத்து பாத்திரத்தின் அடியிலே ஒட்டிக்கொள்ளும். அப்படியானால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கொழுப்பு, நாங்கள் கொடுத்த புரதம், நாங்கள் கொடுத்த அந்த சர்க்கரை சத்து என்பது உங்களுடைய உடலுக்கு வராமல் அந்த பாத்திரத்திலே ஒட்டிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறது. நீங்கள் பாலை தயவுசெய்து கொதிக்க வைக்காமல் மிதமான சூட்டிற்கு கொண்டு வந்து பின்பு நீங்கள் கலக்க வேண்டிய காஃபி தூளையோ இல்லை டீ தூளையோ போன்விட்டாவோ எது வேண்டாமல் கலந்து கொள்ளலாம். நம்முடைய மூதாதையர்கள் கொதிக்க வைத்து குடித்ததனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதற்காக அவங்க கொதிக்க வச்சாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அந்த அழிக்க வேண்டிய வேலை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக தரம் கெடாமல் நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகளை மட்டும் கொன்று உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அதை கொதிக்க வைத்து நீங்கள் பாலினுடைய தரத்தை குறைத்து விடாதீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய ஊட்டச்சத்து மாத கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பால் மற்றும் பால் பொருட்களின் நுண்ணோட்ட சத்துக்கள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல். இதன் 2ஆம் பகுதியை வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் கேட்கலாம்.